உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க. மொத்த விற்பனையை இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்ப்போங்க. கறவை பசுக்கள், காளைகள், காளைக்கன்றுகள், ஜோடி காளைகளை பற்றி ஒரே வீடியோவாக பார்ப்போங்க. பாருங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரின்னு 2ஆம் மீட்ரு கறவை பசுங்க. இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க. மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குது. ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வருங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு காலணிக்க தேவையில்லைங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வரைக்கும் பிடிச்சிக்கலாங்க. நல்ல குணங்க. கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்று நல்ல தரமான கன்றாக இருக்குங்க. நல்ல ஒரு தரமான கன்றாக வளர்த்தெடுக்கணும், பசுவோடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க. நல்ல முக அமைப்பு, நல்ல தெளிவான பசுவாக இருக்குங்க. நல்ல மறையில் திமிழமைப்பு, நல்ல ஏற்ற திமிழமைப்போடு இருக்குங்க. மறை பசுவாக இருக்கணும், நல்ல காளைக்கன்றோட நல்ல ஒரு தெளிவான பசுவாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரின்னு 2ஆம் மீட்டர் கறவை பசுங்க. இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க. மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க. நல்ல குணங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க. மிக மிக அமைதியான குணங்க. ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர் வருங்க. நல்ல ஒரு பால் வழி பசுங்க. ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர் வருங்க. உடல் அமைப்பில் எந்த குறையும் இல்லை. நல்ல உச்சி திமிழ் அமைப்பு, நல்லா தனியாக தெரியுங்க. திமிழ் அமைப்பே நல்ல இரட்டை உடல் வாக்கோட. கொம்பு அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அழகான கொம்பு அமைப்புங்க. உடல் அமைப்பில் நல்ல தரமான உடல் அமைப்போடு இருக்குங்க. கறவையின் போது பார்த்திங்கன்னா வச்ச காலை ஒரு நூல் கூட நவத்தாதுங்க. அந்தளவுக்கு அமைதியாக நின்று பால் கொடுக்குங்க. நல்ல ஒரு தெளிவான பசுவாக, நல்ல அமைதியில், அதிக பாலில், நல்ல உடல் வாக்கில், லட்சணமான பசுவில் கிடரிக்கன்றோடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரின்னு 19 மாதங்களான செவலை நிற காளைக்கன்றுங்க. இந்த காளைக்கன்று பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த காளைக்கன்றுங்க. இப்போ தாங்க கயிறு போட்டிருக்கோம். நல்ல தரமான கன்றுங்க. 19 மாதங்களில் நல்ல உயரம், நல்ல நீளம், நல்ல தெளிவான கண்ணாக இருக்குங்க. கால் அழுத்தம், நல்ல கை கால் ஊக்கமான கண்ணாக இருக்குங்க. பாய்ச்சல் குணத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல சுறுசுறுப்பான நிறைய பேர் செவலை நிறத்தில் கன்று வேணும், செவலை நிறத்தில் கன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குறவங்க நல்ல ஒரு செவலை நிறத்தில், நல்ல முக அமைப்பு, நல்ல அடையாளங்களோட, நல்ல தெளிவான கண்ணாக, நல்ல பாய்ச்சலுக்கு ஏற்ற கண்ணாக, பிறகு நல்ல காளையாக வளர்ந்து வரக்கூடிய கண்ணாக இருக்குங்க. நல்ல வர்க்கமான கன்று. நல்ல ஒரு கண்ணாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தரமான கன்றாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற கன்று பார்த்திங்கன்னா 23 மாதங்களான காளைக்கன்றுங்க. நல்ல தரமான கன்று. 23 மாதங்களில் நல்ல உயரம், நல்ல நீளத்தில், நல்ல தெளிவான கண்ணாக இருக்கும். பாய்ச்சல் குணத்தில் எந்த குறையும் கிடையாது. அளவில்லாத பாய்ச்சல் குணம். இந்த இளம் வயதில் நல்ல வேத்தாலை பார்த்து நல்லா வெறிச்சு பார்க்குறதுங்க. நல்லா தலையை தூக்கி பார்க்கும். கொம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா விரி கொம்பு அமைப்பாக இருக்குங்க. பிறகு பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு அமைப்பு நல்ல நீளத்தோடு வந்துடுங்க. நல்ல நீளமாகவே வந்துடும். 23 மாதங்கள் ஆகிறது. இன்னும் பல் போடலைங்க. கன்று பார்த்திங்கன்னா நல்ல வேகம், நல்ல சுறுசுறுப்பு, நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குங்க. உடல் வாக்கில் எந்த குறையும் கிடையாது. நல்ல உடல் அமைப்பு, நல்ல ஏற்றத்தோடு, நல்ல உயர நீளத்தில், நல்ல அளவு நீளமான கன்றுங்க. ஒரு தரமான கன்று ஒம்பளச்சேரியின கன்று மயில நிறத்தில் நல்ல விரி கொம்பில் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தரமான கன்றாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரியின 22 மாதங்களான காரி நிற காளைக்கன்றுங்க. இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 22 மாதங்கள் ஆகிறதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க. நல்ல கொம்பமைப்புங்க. இளம் கன்றில் நல்ல நேர் கொம்பமைப்பாக இருக்கும். நல்ல தெளிவான கொம்பமைப்போடு இருக்குங்க. முக அமைப்பும் சரி, கொம்பமைப்பும் சரி. நல்ல கொம்பமைப்பு, நல்ல திமிழ் அமைப்பும், நல்ல சாயாத திமிழ் அமைப்பில் அளவான திமிழ் அமைப்போடு இருக்குங்க. கன்று 22 மாதங்களில் நல்ல உடல் அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி பாய்ச்சல் குணத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. இந்த கன்று பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த காளைக்கன்றுங்க. இப்போ தாங்க கயிறு போட்டிருக்கோம். நல்ல அளவில்லாத பாய்ச்சல் குணத்தில், நல்ல வேகத்தில், நல்ல சுறுசுறுப்பான கன்றுங்க. காட்டில் பிறந்த காளைக்கன்று அப்படின்னாலே பாய்ச்சலுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. நல்லா வேத்தால் வெறிச்சு பார்க்குறது. ஏன்னா காட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்கள் பார்க்காமல் இருக்கிற கன்றுங்க. அதனால் இப்போ புதுசாக வேத்தாள் யாரை பார்த்தாலுமே அதிக பாய்ச்சல் குணத்தோடு இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரியின 4 பல் காளைங்க. இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 பல் ஆகிறதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க. ஃபோட்டோவிலே தெரியும் இதனுடைய கோபம் எப்படி அப்படிங்கிறது. நல்ல பாய்ச்சல் குணங்க. அதிக பாய்ச்சல் குணம். தாடை இறக்கம் இல்லை. நல்ல உயர நீளம். கொம்பமைப்பு அளவான கொம்பமைப்போட, திமிழமைப்பு நல்ல சாயாத திமிழமைப்போட, நேர் திமிழமைப்போடு இருக்குங்க. இந்த காளையும் பார்த்திங்கன்னா காட்டில் உள்ள காளை தாங்க. நல்ல ஒரு அதிக பாய்ச்சலாக இருக்கணும். நல்ல வேகத்தோடு இருக்கணும். வேத்தால் கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு இருக்கணும். நல்ல தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளைக்கு தேர்வு செய்யலாங்க.
நிறமும் நல்ல நிறங்க. நெற்றியில உள்ள வெள்ளை நல்ல வடிவால் வெள்ளைங்க. மறை அங்கங்கே இருக்குங்க. நல்ல தெளிவான காளையாக இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பளச்சிரினா 6 பல் காளைங்க. இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பல் ஆகிறது. சுழி சுத்தமாக இருக்குங்க. எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க. நல்ல அதிக உயரம், அதிக நீளங்க. கொம்பமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல நீள கொம்பமைப்பாக இருக்குங்க. இப்போ தாங்க காட்டுலேருந்து வந்திருக்கு. பெரிய வர்க்க காளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளையை தேர்வு செய்யலாங்க. நல்ல பாய்ச்சல் குணம், அதிக பாய்ச்சல் குணங்க. காளையை பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு உடல் தரங்க. காளையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்பும் கிடையாதுங்க. பாய்ச்சல் குணமாக இருக்கட்டும், உடலில் உள்ள தரமாக இருக்கட்டும், வேகமாக இருக்கட்டும், எந்த ஒரு கழிப்பும் இல்லாத நல்ல தோரணையான காளையாக இருக்குங்க. இப்போ போட்டிருக்க காளைகளுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ காளையுடைய பாய்ச்சல் வீடியோ சென்ட் பண்ணுறோங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பளச்சிரினா ஜோடி காளைகளுங்க. இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை முளைப்புங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க. 2 காளையுமே 2 காளையும் பார்த்திங்கன்னா ஒரே உடலமைப்போடு இருக்கும். கொம்பமைப்பு பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இருக்காது. ஒரே கொம்பமைப்போடு இருக்குங்க. 2மே வண்டி பழக்கம், உழவு பழக்கம் மிக அருமையாக போகுங்க. ஒம்பளச்சிரினா ஜோடி காளைகளில் நல்ல பெருவர்க்க ஜோடியாகவே இருக்குங்க. நல்ல உடலமைப்பு, உடல் தரத்தில் இருக்குங்க. எந்த உடலமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது. விவசாய பயன்பாட்டுக்கு உழவுக்கும் சரி, இல்லை வண்டி வச்சு பாரம் இழுக்கிறதுக்கும் சரி மிக அருமையான ஜோடியாக இருக்குங்க. உழவுலையும் மிக நேர்த்தியாக போகும். அதேமாதிரி வண்டிலையும் சரி எந்த ஒரு குறையும் இருக்காது. மிக நேர்த்தியாக வண்டிலையும் போகுங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒம்பளச்சிரின மாடுகள் அப்படின்னாலே மோழை மாடுகள் தான் அதிகமாக இருக்கும். 100ல் ஒரு 10% மாடுகள் மட்டும்தான் கொம்பு ஜோடிகள் இருக்குங்க. ஏன்னா கொம்பு ஜோடிகள் சேர்க்குறது அப்படிங்கிறது மிக எளிய காரியம் கிடையாது. ஒரே உடலமைப்பு, ஒரு கொம்பமைப்பு, ஒரு தலைமைப்போட எல்லாம் செயற்கையாக அமையணுங்க. நல்ல தரமான உடலமைப்போட, நல்ல பழக்கங்களோடு இருக்கணும், நல்ல தெளிவான ஜோடிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஜோடி காளைகளை தேர்வு செய்யலாங்க. இந்த ஜோடி காளைகளை பார்த்திங்கன்னா பத்தியம்லாம் வச்சு நல்லா தயார் பண்ணி எடுத்தோம்னா பந்தயத்துக்கே நல்ல காளைகளாக வருங்க. இந்த அனைத்து மாடுகளும் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சிரி கேட்டல் ஃபார்ம், நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம்ங்க. தொடர்பு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9751583840ங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்.